அல்லேலூயா. சரி, செய்திக்குள்ளே போவோமா? கடந்த வாரம் நாம் ஒரு செய்தி பார்த்தோம். என்னது? ஆசீர்வாதத்தை. போன வாரம் நம்ம திருவிருந்தது அது இல்லை, அதுக்கு முந்தின வாரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். 5 பாயிண்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த 5 பாயிண்டில் முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு வாரம் அந்த முந்தின வாரம் நம்ம பார்த்தோம், மன்னிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். மன்னிப்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமளும் மன்னிக்கணும், அதே போல் மற்றவரிடத்துலேருந்து நாமும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நம்ம மனசில் அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அது தடுக்குது. ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த தவறை நாம் மனசில் போட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய மனிதனுடைய இயல்பு அதை நினச்சி 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 அவங்கள எப்போ பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருது. அது நாம் புறஜாதி இடத்துலையும் இருக்கிறது, தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறவங்க கிட்டையும் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்த்து நல்லா தெரிஞ்சு அதுலேருந்து நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மன்னிப்பை அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, 770 முறை மன்னின்னு இருக்காரு. 770 முறை ஒரு நாளைக்கு சொல்லியிருக்காரு. 490 தப்பு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரே அடுத்த நாள் வந்துடும். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான். ஆனால் சொன்னால் கேட்க மாட்டோன்ட்டு தான் ஒரு கால்குலேஷனில் அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் அந்த அளவுக்கு நமக்கு பண்ணுறவங்கள நாம் மன்னிக்கிறோமா? நாம் மன்னித்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டோம், ரைட், ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம மன்னிக்கிறோன்னா, நம்மளையே மன்னித்து நம்மளையே இன்றைக்கி கழுவி இன்னைக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காருன்னா நாம் மன்னிக்கிறதுல என்ன? நாம் தண்டிக்கணும்னு நினச்சோன்னா, ஆண்டவர் நம்மளை தண்டிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா நாம் இன்றைக்கி இங்கே நிற்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதம் தடைப்படுகிறதற்கு முதல் காரணம் நாம் மன்னிக்காமல் இருக்கிறது. அதை குறித்து நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்குறது விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்குறோம். அந்த 5 காரியங்களில் இரண்டாவது இருக்கிறது விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா நாம் எதுவுமே பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். இந்த வசனம் ஒன்றை நல்லா தியானிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் நிறைய விஷயங்களை பேசுவார். அதாவது இந்த ஒரு காரியத்திற்காக, ஒரு திருமண காரியமோ, இப்போ ஒரு உதாரணமாக நம்ம ஒரு திருமண காரியத்தை எடுத்துக்குவோம். திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ திருமண காரியத்தை குறித்து நாம் வேண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தேவாதி தேவன் மீது நமக்கு விசுவாசம் வேண்டும். அவர் செய்து முடிப்பார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அப்படி தானே? சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து, உங்கள் நோயிலேருந்து உங்கள் கண்ணீர் கவலை என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்து முடித்து நமக்கு ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம்ன்றது என்னென்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நான் ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன், நான் இந்த திருமண காரியம் எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளார எனக்கு நடக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நான் கண்டிப்பாக இந்த ஆண்டில் எனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோன்னா தேவன் அந்த உறுதியை காண்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த திருமண காரியம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் நடக்க போகுதுன்னா அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நடக்க போகிறத இப்போ நம்ம காணலை, கண்ணால் காணலை. ஆனால் அதை நாம் என்ன பண்ணுறோம்? நடக்கும்னு அதை நிச்சயிக்கிறோம். பார்த்தீங்களா? நிச்சயமாக 6 மாதம் கழிஞ்சு ஒரு மணமேடையில் எந்த காரியத்துக்கு நான் சொல்கிறேன், திருமணம்ன்றது இல்லை, நீங்கள் வேண்டுற எல்லா காரியத்துக்குமே அந்த காரியத்தை கண்ணோக்கி பாருங்கள். இந்த 6ஆம் மாதத்தில் இந்த திருமண மண்டபத்தில் நான் திருமண மணமேடையில் நான் நிற்பேன் அப்படின்றது நீங்கள் நிச்சயமாக சொல்கிறீங்க. பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணப்படாதவையில் ஒரு உறுதி இருக்கணும். அதாவது
நம்பப்படுகிறதுல ஒரு உறுதி இருக்கணும், காணப்படாததுல நிச்சயம் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள்ட்ட அது இருக்கானா? அது யார்? ஆண்டவர். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் மானிடா பிறந்து இயேசு கிறிஸ்துவா வந்து நம்ம செஞ்ச பாவம் சாபம் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்து கல்வாரி சிலுவையில் முடித்து விட்டார்னு நாம் நம்புகிறோமா? அதுதானே விசுவாசம். என்ன சொல்கிறார் வசனம்? என்ன சொல்லுது? அந்த காலகட்டத்தில் கூடவே இருந்து கூடவே எங்கே போகிறதா இருந்தாலும் போனவங்க கூட நம்புறது பெரிய விஷயம் கிடையாது. இயேசு ஹைட்டாக இருப்பாரா, குட்டையாக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா, சிவப்பாக இருப்பாரா, ஒல்லியாக இருப்பாரா, குண்டாக இருப்பாரான்னு நமக்கே தெரியாது. ஆனால் அவர் நமக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டா நம்புகிறோம்ல, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு ஒரு காரியத்தில் விசுவாசம், அதுலேயும் ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு பார்த்து நம்புகிற உங்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். எந்த கூட்டம்? நாம தான் அந்த கூட்டம். இயேசுவை காணலைன்னு நான் சொல்கிறது, நிறைய பேர் ஜெபத்தில் இருந்து தரிசனமாக பார்த்துருக்கிறது உண்டு, ஆனால் நம்ம பழகலை. இன்றைக்கி அப்பாவை பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், தங்கச்சியை பார்க்குறேன், அக்காவை ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்குறேன்றது வேற, நான் பார்க்காம இருந்து அவர் செஞ்சதை நம்புகிறேன் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் நம்மளுடைய விசுவாசம்ன்றது தான் நாம் ஆசீர்வாதத்தை பெறக்கூடியதற்கு அதுவும் ஒரு சாவி. அவ்விசுவாசமாக இருந்தால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா நாளைக்கு எங்கெங்க அது கிடைக்காது. ஹல்லேலூயா. நாமளே என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய வாயினால் கேட் போடுறோம். அது எங்கே கிடைக்க போகுதுன்னா கிடைக்காது. கிடைக்கும். அந்த கம்பெனியில் நான் வேலை செய்வேன் அப்படின்றத நீங்கள் தரிசனமாக பார்த்துக்கிட்டே இருக்க அது என்ன ஆகும்னாக்கா பரிபூரணமான ஆசீர்வாதமாகி நம் கரங்களில் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்குது. நாம் அதை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நாம் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆண்டவரே எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த வேலை கிடைச்சதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் என்னன்னாக்கா முதல் சொன்ன பார்த்தீங்கன்னா விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிருன்றோம், அதில் உறுதியாக நிற்கிறோம். காணலை, ஆனால் நிச்சயமாக நான் அந்த கம்பெனியில் வேலை செய்வேன். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அநேக இடங்களை சொல்லியிருக்கார். ஏன்னா நமக்கு அதுதாங்க அத்து போயிடும். நல்லா போயிட்டுருப்போம், ஆண்டவரோட ஒரு ப்ரெசன்ஸில் நல்லா நம்ம உறுதியாக இருப்போம், நல்லா வைராக்கியமாக இருப்போம். ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்று வரும் பொழுது அந்த பிசாசு கொண்டு வர அந்த சூழ்நிலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருவோம். அந்த முக்கியத்துவம் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா அதாவது வசனம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ஜித்து நிற்கிது. அப்போ நாம் அந்த இடம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சு. பாருங்க, பேதுரு கடலில் நடக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆண்டவர் வா அப்படின்ட்டாரு. அவனு என்ன பண்ணான்? ஆண்டவர் இருக்கான்ற தைரியத்தில் இறங்கி அவன் பாட்டுக்கு கடலில் என்ன பண்ணான்? யாரையும் பிடிக்கல, எதுவும் பண்ணல, நடந்து போயிட்டே இருக்கான் ஆண்டவரை பார்த்துக்கிட்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த காற்று அடிக்கிறது, அந்த அலை அடிக்கிறது, இவன் கவனம் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது நல்லா நடந்து போனான் தண்ணியில். ஆனால் அந்த காற்று, அந்த மலை, அந்த சவுண்டெல்லாம் கேட்ட உடனே அவன் திரும்பி ஐயோ என்னடா இவ்வளோ சவுண்டு வருதே நினச்சேதான் போயிட்டான் உள்ளார. இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இவனுடைய விசுவாசம் அங்கே குறைஞ்சிருச்சு. ஆண்டவரை பார்க்கும் பொழுது விசுவாசத்தோடு போகிறான் அவன். ஆண்டவர் இருக்காருன்ற அந்த விசுவாசம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோன்னே நேராக கடலில் இறங்கி அழகாக நடந்து போகிறான். அவனுக்கே ஆச்சரியம், இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம். ஆனால் என்னைக்கு எப்போ அந்த சூழ்நிலையை, அந்த பக்கத்தில் உள்ள காற்று, அலை, இதெல்லாம் அவன் கவனிச்சானோ அவன் அப்படியே என்ன ஆயிடுச்சு, கீழே மூழ்க போனான். ஆண்டவர் கரத்தை பிடிச்சு தூக்குனார். நாமளும் விசுவாசத்தில் உறுதியாக தான் இருக்கோம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் வரதை நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம்? அவ்விசுவாசியாய் நாம் மாறிடுறோம். நடக்கக்கூடியதை, தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதை நம்மளுடைய அவ்விசுவாசத்தினாலேயே இழந்து போய் நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் நாம் சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மளை எல்லாவற்றிலும் முன்னே தெரிஞ்சிருக்கார்.
இன்னைக்கு உங்களை தெரிஞ்சிருக்காருன்னா உங்களை கொண்டு போய் இந்த இடத்துல நிறுத்தணுன்றது அவருடைய திட்டம். அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே பிசாசு என்ன பண்ணுவான், நீ மரிச்சிருவ, இந்த கொரோனா வந்தது நீ செத்துருவ, இந்த நெகட்டிவான எண்ணங்களை கொடுக்க 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 நம் சிந்தையில் அது பதிஞ்சு இந்த கொரோனாவில் செத்தவங்க பாதி பேர் என்ன தெரியுங்களா, நோய் வந்து சாவலை, பயத்திலே செத்துட்டாங்க. அல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கும் பொழுது எதுவுமே வராது அப்படின்னு விசுவாசவங்களாம் இருந்தாங்க. எங்களுக்கும் 2 பேத்துக்குமே கொரோனா வந்தது. ஆனால் 2 பேருமே ஒரு கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்கள அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கவும் மருந்து வாங்கி கொடுக்கவும் ஆள் இல்லைன்னொன்னே நாங்கள் வைக்கிறோம், இன்னும் ஆண்டவர் நம்மளோட துணிஞ்சு போய் தான் கொடுத்தோம். கரெக்டாக 7ஆவது நாள் கொரோனா வந்துச்சு. ஆனாலும் நம்பிக்கை விசுவாசத்தை விடவே இல்லை. என் ஒய்ஃப் கூட ஐயோ எப்படி ஆகுமா, இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே நினச்ச பட்சத்தில் ஒன்று சொன்னேன், உன்னை அழைத்ததன் நோக்கம் இன்னும் நிறைவேறலை. உன் வேலை முடியலைன்னா அவர் எடுக்க மாட்டார். இன்றைக்கி நீ வந்து நல்லா ஒரு எல்லா விதத்துலேயும் வேலைகளை செய்து எல்லா விதத்துலேயும் மேன்மையாக நீ ஊழியத்தை நல்லா பக்காவாக பண்ணி இன்னும் அதிகமாக அவர் உன் மூலமாக ஒரு 1000 பேர் ரசிக்கப்படலான் இருக்கலாம். அந்த 1000 பேருன்ற எல்லையை நீ இன்னும் தொடலைன்ற பட்சத்தில் நீ என்ன செஞ்சாலும் நடக்காது. அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன பயமுறுத்தினாலும் நடக்காது. தேவன் உங்களை பிடித்திருக்கிறார்னா அந்த நிறைவேற்றும் வரை உங்களை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-6 எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-6 வரை பவுல் சொல்லுகிறார். 205ஆம் பக்கம் 1-6. நாங்கள் ஆமேன் அந்த தீவின் பேர் ஆமேன் 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 ஆமென். 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 போதும், நல்லா கவனிப்போமா. 28ஆம் அதிகாரம் 1-6 வரை என்ன சொல்லுதுன்னா, அதாவது பவுல் வந்து ஊழியத்தின் நிமித்தமாக அவர் போகிறார். அப்போ கப்பலில் போகும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா கவனிச்சுக்குங்க, நல்லா கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு கப்பல் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அதாவது அதாவது எப்படி சொல்ல, சுனாமி மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு கற்பனையாக நினச்சி பாருங்கள். நம்ம நார்மலாக வாசி போனோன்னா புரியாது. நாம் அதை கிரியேட் பண்ணி மைண்டில் நினச்சி பார்த்தா தான் நமக்கு இன்னும் நல்லாவே ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. அப்போ அந்த கப்பலில் போகும்போது தத்தளித்து கடைசியில் கப்பல் உடஞ்சி அதெல்லாம் முன்னாடிலாம் பின்னாடிலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். பழைய பிடிச்சி கிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, கரைக்கு வந்துட்டாங்க. கரைக்கு வந்தப்போ நல்லா கவனிச்சிங்க, அந்த கடலிலேயே அழிக்கணும்னு நினச்சிருந்தா தேவன் பவுலை அழித்திருக்க முடியும். அழித்திருந்தா என்ன, இயற்கையான ஒரு மரணத்தை கொண்டாந்துருக்கலாம். ஆனால் தேவன் பவுல் மீது வைத்திருந்தது அலாதியான திட்டம். ஹல்லேலூயா. அந்த அலாதியான திட்டம் நிறைவேறணுன்ற பட்சத்தில் சூழ்நிலையான அந்த கடல் கொந்தளிச்சு படகு சேதப்படுத்தி அவங்க நீந்தி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு நீந்தி கரையை வந்து அடைஞ்சு அந்த தீவில் இருக்கும் பொழுது அங்கே பார்த்தா அங்கே ஒரு குரூப் நிற்கிது. அவங்கெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தீவில் நிறையா நடக்குது. காட்டுவாசி வாடா நல்லா இன்றைக்கி வசமாக சிக்கனடான்னு போட்டு பொரியல் போடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, அவங்கள ஏற்றுக்கிறாங்க. அந்த குளிர் எப்படின்னாக்கா, தண்ணியிலே கடந்தால் எப்படி இருக்கும், மழை பெஞ்சிட்டே இருக்குது, தண்ணியிலே இருக்கும். நம்ம நார்மலாக இந்த இப்போ ஒரு வாரம் மழையிலே என்னாச்சு, வீட்டுக்குள்ளே கால் வைக்க முடியல, ஐஸ் கட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. கையை வந்து யாராவது தொட்டாங்கன்னா சில்லுன்னு, ஐயோ கையை எடுங்கிறோம், அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ அவன் தண்ணிக்குள்ளாரையே கடந்தானா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். அந்த கஷ்டத்தோட வெளியில் வந்து அங்கே ஆண்டவர் ஜீவனை கொடுத்து காத்து கொண்டாந்தார். கொண்டாந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், எல்லாம் அடுப்பு, அதாவது விறகை போட்டு குளிர் காஞ்சிட்ருக்காங்க.
நம்மளும் வேகமாக போய் 2 சுள்ளியை ஒரு 2 விறகு எடுக்கிறாரு. என்ன பண்ணுது? பாம்பு கடிச்சு தொங்குது, அப்படியே கடிச்சு கையை கடிச்சு விடலை. என்ன பாம்பு அது? விரியன் பாம்பு, விஷப்பாம்பு. அப்போ அதை கடிச்சு இவன் என்ன பண்ணுறான், அதை போட்டப்போ கூட அந்த கடியில் அந்த பாம்பை பிச்சு போட்டாச்சு, அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. எல்லாம் பக்கத்தில் இருக்கலாம் என்ன நினைப்பான், ஆஹா பாம்பு கடிச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படியா இருந்தாலும் அவன் நுர தள்ளிடுவான். நம்மளே இப்போ பாருங்களேன், நல்லதாக ஒரு காரியம் பண்ணும் பொழுது சில குரூப்பு பின்னாடியே இருக்கும், எப்படா அவன் விழுவான், எப்படா அவன் சரிவான். வெளியில் காட்டாட்டினாலும் உள்ளுக்கலாம் அப்பா முடிஞ்சுது. அப்போ இந்த இடத்துல எல்லாம் புது மக்களாக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே அவன் கடலில் தத்தளித்து மூழ்கி சாகாமல் தப்பிச்சு வந்தும் அவனை அந்த ஒரு கொடூரமான அதை என்ன பிசாசோட கிரியை வந்து விடலை பாருங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், ஏன் இவன் அங்கேயும் தப்பிச்சான் இங்கே வந்து, அப்போ இவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். அப்படி தானே? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்மளே ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை நம்ம பண்ணுறோம் நம்புது, திடீர்னு அந்த காரியம் ஒரு ஃபெயிலியராகவோ இல்லை மாறுதலாகவோ அமைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நீ எங்கே நீ பண்ண, நீ ஆண்டவர்கிட்ட சரியாக ப்ரேயர் பண்ணல. ஆமேன் சொல்லியிருக்காங்களா நிறைய பேர். ஆனால் அதே வாய் அடுத்தது என்ன தெரியுங்களா பேசும். இங்கே பவுலுக்கு என்ன பேசுனாங்க? ஆமேன். கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா அவன் சமுத்திரத்திலேருந்து தப்பி வந்தும் அவன் அந்த பாவம் என்ன பண்ணுது, தொடருது பாருன்ற மாதிரி என்ன சொல்றாங்க, சமுத்திரத்திலிருந்து தப்பி வந்தும் இவனை பிழைக்க விடலை பாருங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்தது அவன் அந்த பூச்சியை, இங்கே பூச்சின்னு போட்டிருக்குது, அவன் அந்த பூச்சியை தீயில் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது. அப்போ அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்ன முன்னே அடுத்த வரி என்ன, அடுத்த வருஷம் என்ன சொல்லுது, அங்கே கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவன் அடுத்தது செத்துருவான்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஆமேன் ஆமேன். வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொன்னார்கள். பாருங்களேன், அதே வாய் என்ன சொன்னிச்சு, இவன் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கான்பா, அங்கே தப்பிச்சாலும் அவன் பாவம் அவனை விடலை, இங்கே வந்து பாம்பு கடிச்சிருச்சு, சரி செத்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவன் சாகலை, நல்லா இருக்கான்னொன்னே இவங்க மனசு அப்படியே என்ன மாறிச்சு, இவன் தேவனுக்கு ஒப்பாக இவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த காரியத்தை தேவன் பவுலை கொண்டு இத்தனை புத்தகத்தை எழுத வைக்கணுன்றது அவருடைய திட்டம். தேவன் பவுலை கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டாடணுன்றது அவருடைய திட்டம். புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அவர் தானே ஹீரோவே, இயேசு தான் மெயின் ஹீரோ. ஆனால் அடுத்த புத்தகம்லாம் எழுதுனது அவ்வளோதான். சபைக்கு எழுதியிருக்காரு, விசுவாசிக்கு எழுதியிருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டணத்துக்கும். இப்போ நம்ம உபவாச ஜபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறது, ரோமருக்கு ஒவ்வொன்றுக்கும் எழுது. அப்போ அவ்வளோ பெரிய வேலைகளை அவன் மேலே ஆண்டவர் வச்சிருக்கார். அப்போ அது எல்லாத்துக்கும் மேலே பாருங்க, பவுலோட கேரக்டரை, பவுல் இடத்துலேருந்து நீங்கள் பாருங்க. கப்பலில் தப்பிச்சு வந்தோம், ஐயையோ ஆண்டவர் என்னை கொல்ல போகிறாரான்னு அவன் பேசலை. வந்துட்டு இந்த பாம்பு கடிச்சிருச்சு, ஐயையோ பாம்பு கடிச்சிச்சு சொல்லலை. ஆனால் அவன் அதை அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு அவன் வேலையை பார்த்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்தும் ஆண்டவர் ஒவ்வொரு திட்டத்தை வச்சுருக்கார். உங்களுக்கு வச்சுருக்க திட்டம் எனக்கு இல்லை, எனக்கு வச்சுருக்க திட்டம் உங்களுக்கு இல்லை, ஒவ்வொருத்தரை குறித்தும் வச்சுருக்காரு. உங்களுடைய திட்டம் நிறைவேறும் வரை நீங்கள் என்னத்தான் பாம்பு கடித்தாலும் சரி, என்னத்தான் கடலுக்குள்ளே அடியில் போனாலும் சரி, உங்களை தூக்கி கொண்டு வந்து வெளியே நிறுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய எந்த விதமான ஒரு தீங்கிற்கும் அவர் அனுமதிக்க மாட்டார். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, ஒரு பயங்கரமான விசுவாசம் இருந்தது அவன்கிட்ட. விசுவாசத்தோடு அவன் போறானா, இல்லை எதுவா நடக்கட்டும், என்னவா நடக்கட்டும், என்னை என் தேவன் அழைத்ததன் நோக்கம் செயல்படும் வரை என்னை யாரும் என் மேலே கை போட முடியாதுன்னு உறுதியாக இருந்தான். ஹல்லேலூயா. அதே தான் பாருங்க, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஊரில் கடற்கரையில் நாங்கள் உங்கள் அண்ணன் இறந்ததுக்கு போயிட்டு அந்த கடலில் நிற்கும் பொழுது
அந்த கடலில் கொஞ்ச தூரம் வந்து நிற்கிறோம். எல்லாம் நான், என் தம்பி, என் ஒய்ஃப் எல்லாம் பக்கத்தில் தான் நிற்கிறோம். ஆனால் என் ஒய்ஃப் என் பக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்க முங்கினவங்க அப்படியே முங்கிட்டாங்க. அவங்க முங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அதான் பிசாசு பேசுது, இனிமே நீ பிழைக்க மாட்ட, உன் புருஷனோட கண்ணுக்கும் உன்னை மறைச்சிட்டேன், இனிமே நீ அவ்வளோதான் அப்படின்றத ஆண்டவர் அதாவது பிசாசு பேசுது. இவங்களோட சாரி அப்படியே தலைக்குள்ளே சுற்றி இதாக சுற்றிருச்சு, கழுத்தை சுற்றிருச்சு. நான் இங்கே நிற்கிறேன், என் தம்பி இங்கே நிற்கிறான், இவன் இங்கே தான் இருக்கா. ஆனால் எங்களுக்கு நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், இவளை கவனிக்கவே இல்லை. நாங்கள் கேஷுவலாக பேசிகிட்டே இருக்கோம். உள்ளே போய் அந்த பேச்சு அதெல்லாம் நடந்து கடைசியில் திடீர்னு என்ன எப்படி நடந்துனே தெரில. எந்திரிச்சு வெளியில் வந்தவ தடன்னு வெளில வந்துட்டு எல்லாத்தையும் வெளில வாங்கன்னு, என்னடா இப்படி சொல்லிகிட்டு இருக்காளேன்னு இரு கொஞ்ச நேரம், நம்மளுக்கு தான் தண்ணியை கண்ட ஆசையாக இருக்குமே, கொஞ்ச நேரம்ட்டு ஐக்கிறேன், வேறு வழியே இல்லைன்னு வெளில கிளம்பி வந்தா. அப்போ தான் நடந்தது சொல்கிறா. என்னன்னு தெரில, என்னை வந்து அந்த என்னுடைய சாரி என்னை கழுத்தை நெரிச்சிருச்சு, அந்த ஆக்சிஜனே உள்ளே போகாத அளவுக்கு உள்ளே முங்கிட்டேன். எனக்குள்ளார ஒரு வார்த்தை மட்டும் கேட்குது, நீ சாக போகிற, உன் புருஷன் கண்ணுக்கு கூட இருக்கவங்க கண்ணுக்கு உன்னை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னு சொன்னேன். அப்போ எங்களுக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒரு புரியலை. ஆனாலும் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ நாங்கள் அந்த இடத்த விட்டு ஒரு படகு, சின்ன படகு மாதிரி இருந்துச்சு, அதுக்கு அந்த சைடு வரோம், போலீஸ்காரங்க வராங்க. வந்துட்டு எங்கே என்ன பண்ணுறீங்க, நாங்கள் அப்போ தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க என்னென்னா குளிக்க போகிறோம்னு நினச்சி, என்ன குளிக்க போகிறீங்களா அப்படின்னாங்க. இல்லை குளிச்சுட்டு வந்துட்டோன்னே. என்னங்க படிச்சிருக்கீங்களா, இத்தனை பேர் எப்படி போய் குளிச்சு, இங்கே பாருங்கன்னா அந்த சைடு பார்த்தா ஒரு போர்டு இருக்குது. நாங்கள் போனதுலேருந்து ஒரு 20 நாளுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து கிட்டத்தட்ட 16 பேர் கிட்டக்க ஸ்பாட்லேயே காலி. அந்த கடலோட ஒரு இது என்னென்னா, அலை பெருசாக இல்லை, ஆழம் இல்லை, ஆனால் மரணம் அதிகம். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, ரைட், ஓகே, அது ஒன்று. நான் ஒன்றே என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அவள் இந்த மாதிரிலாம் சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் உன்னை அழைத்ததன் நோக்கம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை நம்ம ஊழியத்தை. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும், 7 வருஷம் கிட்டக்க இருக்கும். அப்போ நான் சொன்னேன், நம்ம ஊழியன்றது ஒன்றுமே ஆரம்பிக்கலை, ஆண்டவர் நம்ம அழைத்ததன் நோக்கம் வேறு. இன்றைக்கி உன்னை கொண்டு போயிருக்கலாம், உன்னை என்ன வேணால் பண்ணி பார்த்துருக்கலாம், ஆனால் உன்னை காத்து கொண்டது தேவன். ஏன்னா உன்னை குறித்து அவர் வச்சுருக்க வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த விசுவாசம்ன்றது எனக்குள்ளே இருந்தது மாத்திரம் இல்லை, அவங்களுக்குள்ளேயும் இருந்தது. இன்றைக்கி உங்களுக்குள்ளாரையும் இருக்கணும். ஒரு சூழ்நிலை வருது, என்ன இப்போ அடுத்தது வந்து ஏதோ ஒரு பெரிய வைரஸ் பாரட்டும், பைபிளில் வசனம் வலப்புறம் இடப்புறம் எத்தனை 1000 செத்தாலும் எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய வைரஸ் வருது, அது வருது, இது வருது, எது வேணாலும் வரட்டுங்க, ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது நம்ம, அதாவது தானியேலுக்கு வந்து சிங்கக்கபி தான் அவனுக்கு பாதுகாப்புன்னா அவன் அதை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் அவங்கள ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தில் காப்பாற்றியிருக்கார். இன்றைக்கி நம்மளையும் கொரோனான்றது நம்ம இன்றைக்கி தான் பார்க்குறோம். கொரோனாவில் லாக்டவுன் போட்டு எல்லோரும் உட்காருங்கன்னாங்க, நாம் என்ன பயந்தோமா, அதில் பயந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது அவ்விசுவாசம். தேவன் இருக்கார்ன்ற அந்த நம்பிக்கை இல்லை. நான் என்ன பண்ணி என் உயிரை காப்பாற்றுவேன்னாக்கா ஒன்றுமே இல்லை. அவர் அமைதியாக ஓரமாக நிற்பார், நீனே காப்பாற்றிக்கப்பா அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். எங்கே போகணும், நான் அந்தக்குள்ளார என்ன சிங்கக்கபியாக உள்ளே போகிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அக்னி சூளையாக உள்ளே போகிறேன், கவலையே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை எடுக்க முடியும். யாக்கோபு 1:6 சொல்லுகிறது எடுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 'ஆனாலும் ஆமேன். பாருங்க, இங்கே சொல்லியிருக்கு, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் இருக்கணும். நீங்கள் வந்து இது நடந்துருமா அது நடந்துருமா அப்படின்னு மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். அதாவது நான் பெரேக்கா ஸ்டூடெண்ட், பெரேக்காவில் சொல்கிறத என்ன தெரியுங்களா, சிந்தையில் வந்து பிசாசு பேசிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் அப்படியே விட்டு அப்படியா அதுக்கு செவி சாச்சிங்கன்னா அவன் கடைசியாக கொண்டு போய் நிறுத்துறது எங்கே தெரியுங்களா, மரணத்தில். உனக்கு இன்னைக்கு இருமல் வருதா, என்ன இது கொரோனா இருமல் மாதிரி இருக்கே நம்புது, என்ன ஆகணும், ஆமாம் இல்லை நம்பது இன்னும் 10 பிசாசு வந்துடும்.
அடுத்தது ஆமாம் அந்த மூச்சு வாங்குதில்ல, இந்த 1 by 1 அவன் சிந்திக்க வச்சு அப்போ நம்ம வந்து அடுத்த வாரம் செத்துருவோம், அதுக்கு அடுத்த வாரம் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் நிறுத்திடுவான், உங்கள் மரணத்தில் கொண்டு போய் நிறுத்தி, மரணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து அழுதாங்க, யார் யாரெல்லாம் சிரிச்சாங்கன்றது கொண்டு போய் நிறுத்திடுவான். அல்லேலூயா. உடனே ஆன் தி ஸ்பாட் ஒரே விஷயம், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் சிந்தையை நீங்கள் கட்டினீங்கன்னா அடுத்த செகண்ட் அடுத்த விஷயமே உங்களை சிந்திக்காது. அல்லேலூயா. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு சந்தேகம் அப்படின்னு சந்தேகம் வந்ததுனாவே அந்த விசுவாசம் என்ன ஆகுது, அடிபட்டுறது. விசுவாசம் காலியாச்சுனாவே நாம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 10:11 அப்படியே சொல்லுது. ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எது சொல்லுது? வேதம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. என்னன்னு? எவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வேதத்தை நாம் உயிராக நினைக்கிறோம். அந்த வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குன்னா இந்த வார்த்தை நாம் எப்படி இருக்கோன்றத கண்ணாடியாய் பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தெரியும், நாம் விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கிறோமா, விசுவாசத்தில் நம்ம தடுமாறுறோமா, இல்லை விசுவாசமே இல்லையா, இல்லை பெயர் கிறிஸ்தவனா நானும் கிறிஸ்தவன் வந்துட்டு போகிறோமா. இது நமக்கு கண்ணாடி ஆட்டம். வேதத்தை படிக்க நம்மளை குறித்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்படுவதே இல்லை. இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில், நம்ம ஏரியாவில், நம்ம இடத்துல, நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம சொந்த பந்தம் மத்தியில், நம்ம நண்பர்கள் மத்தியில் நம்ம இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சி நம்ம ஐயோ வெட்கப்படுறோமோ நீங்கள் பயந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த வெட்கமும் நாம் படமாட்டோம். நாம் விசுவாசிச்சோன்னா யாரெல்லாம் உங்களை தூற்றுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏசிச்சாங்களோ எல்லார் கண்கள் முன்பாக நாம் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. அதற்கு நமக்கு என்ன வேணும்? அந்த விசுவாசம்ன்றது இருக்கும் பொழுது, இப்போ நம்ம பார்க்குறப்ப இதே தலைப்பு என்ன, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த விசுவாசம் கண்டிப்பாக தேவை. விசுவாசம் இல்லைன்னாக்கா அது செத்த கிரியை, ஒன்றுமே நடக்காது. நாம் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் கூட கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, இந்த எண்ணம் வரும் பொழுது, அவிசுவாசம் வரும் பொழுது நமக்கு எதுவுமே நடக்காது. அந்த தேவன் நமக்காக மீட்டு காத்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னாக்கா கண்டிப்பாக விசுவாசம் வேண்டும். விசுவாசிக்காமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. மத்தேயு 6:30 எடுங்க. மத்தேயு 6:30 30-33 வரைய. அற்ப விசுவாசிகளே, ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆட்களில் நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, நான் போய் வேலை செஞ்சாதான், நான் போய் அந்த பிரச்சனையில் பேசினாதான், நான் தான் அவங்களுக்கே தெரியாமல் ஆண்டவரை பின்னாடி போங்கன்னு தள்ளிட்டு நான் தான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படி தானே நிறைய பேர். நான்லாம் முன்னாடி இருந்திருக்கேன், எதாக இருந்தாலும் நான் தான். எனக்கு வந்து அது ஒரு பெருமை. எப்போ ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இதை பண்ண முடியாதுங்கிறத முடிக்கிறதா என் வேலையை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறி, அது உலக பிரகாரமான வெறி. நான் தான் ஹீரோன்ற மாதிரி, இந்த வேலையை செய்ய முடியாதா நான் செஞ்சு காட்டுறேன், அந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டனோ, அந்த பாவப்பிடியிலேருந்து மீட்கப்பட்டனோ, அவர் மேலே எனக்கு ஒரு லவ் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படின்னா, என்னை ஏமாற்றணும்னு நினச்சா ஆண்டவர் பேரை சொன்னால் ஏமாற்றிடலாம். ஆண்டவருக்காக அப்படியா இப்படி நம்ம 4 வார்த்தை நான் பேசினாங்கன்னா
நான் அப்படியா அப்படின்ட்டு நான் நிறையா பேர்கிட்ட நான் ஏமாந்துருக்கேன். அன்னைக்கு வந்து நான் வேறமா இருந்தேன். ஆண்டவருக்குள்ளே வந்தோடனே இதை காரணமாக வச்சு ஏமாற்றிருக்காங்க. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோட கவலை என்ன தெரியுங்களா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு இதை எப்படி நம்ம இந்த நோயிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரப்போகிறோம், இந்த நோய், இந்த கடன், இந்த திருமணம், ஐயோ இது ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் பிசாசு நம்மளை கட்டி வச்சுருக்கான். அதுக்கு நம்மளை என்ன பண்ணுறான்னா நம்மளாம் தலைமையாக ஹெட்டாக போட்டுட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் தான் பார்க்கணும், இந்த காரியங்கள் எல்லாத்துலேயும் நான் தான் பண்ணணும். உள்ளே போகிற மூச்சை நிறுத்திட்டாருன்னா நான்றது பாடியை எப்போ எடுப்பாங்கன்றவாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய நாமம் மறைக்கப்படும். நான் இருந்த டைமில் நான் குமரன் நான் செஞ்சிருவேன் அப்படின்றேன். இந்த சத்தியம் தெரிஞ்சு பாருங்க, இன்னைக்கு என் பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார கூட அவர் நிறுத்திடுவார். எதுவுமே நிச்சயம் கிடையாது. அப்போ நான் அதுக்கு தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. வசனம் என்ன சொல்லுது, அற்ப விசுவாசிகளே. இந்த ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்களேன். விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் வந்து நான் என்னால் தான் முடியும், என்னால் தான் செய்ய முடியும், நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நான் தான் இப்படி நினைக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அற்ப விசுவாசி ஆயிட்டீங்க. நீங்கள் விசுவாசி இல்லை, அற்ப விசுவாசி ஆயிட்டீங்க. அப்போ வாசிங்க, அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து, அதாவது ஆண்டவர் என்ன சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். தெரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பூ இருக்கும், அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? காட்டுக்குள்ளார குப்பைக்குள்ளார இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட கலரு, அதோட டிசைன் அழகாக இருக்கும். அந்த பூவையே ஆண்டவர் இவ்வளோ மைன்யூட்டாக ஒரு அழகு கொடுக்குற அளவுக்கு அவர் படைச்சி வச்சுருக்காரு. என்னைக்கு அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வெயில் அடிச்சுன்னா காஞ்சி செத்து போயிடும். அப்போ இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாவுற அந்த செடிக்கே ஆண்டவர் ஒரு அழகையும் மேன்மையும் கொடுத்து அதை காப்பாத்துறாருன்னா அடுத்தது இந்த காட்டுப்புல்லுக்கே ஆண்டவர் இவ்விதமாய் உடுத்தி வைக்கும் போது அதிக நிச்சயம் அல்லவா உங்களுக்குன்னு. அந்த இன்னைக்கு செத்து இன்னைக்கு முளைச்சி நாளைக்கு சாவ போகிறோம், அதுக்கே அவர் அவ்வளோ பண்ணுறாருன்னா நாம் எப்படிப்பட்டவங்க, விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேலே திட்டம் இருந்ததுனால தான் உங்களை அவர் முழுவதுமாக ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து உங்களை அபிஷேகித்து வச்சிருக்காரு. முதலாவது நாம் என்ன பண்ணுறோம், மனம் மாறுறோம், ஏசு கிறிஸ்துவை ஏற்று ரட்சிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுறாரு. அந்த அபிஷேகம் அநேக நுகங்களை முறிக்கும். ஆனால் நாம் நாளைக்கு காலையில் இந்த வேலைக்கு என்ன பண்ணுறது, இந்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது, இந்த புலம்பிக்கிட்டு இருக்கோன்ட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசியே. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்களேன். ஆகையா அதை குறித்து கவலையே படாதீங்க. அது வந்து இன்றைக்கி நாளைக்கு காலையில் என்ன சாப்பிடல, நைட்டுக்கு சாப்பிட காசே இருக்க வேணாங்க. நான் எங்கள் 2 பேத்துக்கு நிறைய சாட்சி இருக்குது. வண்டியில் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் அநேக இடங்களில் ஊழியத்து நிமித்தமாக போயிட்டு வரும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா பெட்ரோல் ட்ரை ஆகிருக்கு. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். ஒரு சின்ன ப்ரேயருங்க, யாருன்னே தெரியாதுங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை திக்கற்றவர்களை விடவே மாட்டாருங்க. இந்த உலகத்தில் உங்களை அவர் பாவ பிடியிலேருந்து கொண்டு வந்து ரசித்துட்டாருனாவே அவருக்கு உங்கள் வேலை வேணும். உங்களை வச்சு அவர் சில காரியம் பண்ணணும். அந்த காரியத்தை பண்ணணுன்ற பட்சத்தில் அவர் நிச்சயமாக உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. நாம தான் என்ன பண்ணுறோம், அவரை விடாமல் முண்டி அடிச்சுக்கிட்டு ஐயோ நாளைக்கு இந்த பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை அதிகமாச்சுன்னா நம்ம பாய்சன் குடிச்சு சாவோமா, தூக்கு மாட்டி சாவோமா? ஏங்க அப்படி போய் சிந்திச்சு புத்தியை கெடுத்து கேவலமாக நம்ம போயிட்டுருக்கோம். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. யாரு? நாம் கல்லையோ மண்ணையோ நம்ம கும்பிடல, இன்னைக்கும் ஜீவனோடு இந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்க தேவனை நம்ம கும்பிட்றோம். ஒரு கணங்க நாங்கள் எனக்கெல்லாம் தெரிஞ்செல்லாம் ஒன்றுமே இல்லை. நாளைக்கு இதே மாதிரி சூழ்நிலை நானும் வந்திருக்கேன். நாளைக்கு பணம் வேணும், 10,000 வேணும்னாலும் ஐயோ யார்கிட்ட போய் எங்கே போய் கேட்கறது, அதெல்லாம் இல்லை. இப்போ கற்றுக்கிட்டேன், நேராக ரூமை பூட்டி ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரோட பேசினா போதும், யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் நமக்கு உதவுவாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து வாயே பேசாத கழுதையை வச்சு பேச வச்சார். அந்த கழுதை பேசுதுன்னா
எனக்காக எந்த எந்த மனுஷன் வேணாலும் பேசி என்கிட்ட வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதே இது யோனா வந்து செய்ய மாட்டேன்னொன்னே அவனை தூக்கி கடலில் போட்டாங்க. மீனை கவ்வி வாயில் வச்சுருந்தார். 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார். கொஞ்சம் உள்ளார ஒரு 2 அடி உள்ளே போயிருந்துச்சுன்னா இறையா போயிருக்கும். ஆனால் உள்ளார கரெக்டாக சேஃபாக இடம் வச்சு இங்கேயே உட்கார மகனேன்னு உட்கார வச்சு அந்த மீனுக்கு அடுத்த கட்டளை இட்டார், வெளியில் போய் துப்பி விடுன்னு. அவன் கரையில் வந்து நின்னா. இந்த மீனுக்கு கட்டளை கொடுக்கிற தேவன் எந்த மனுஷனை கொண்டு கூட உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஐயோ வேதனை இருக்கும், அந்த வேதனையை பார்க்காதீங்க. அதே தான் சொன்னேன், பேதுரு பார்த்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு ஐயோண்டு கீழே விழுந்து நம்ம சாகிறதுக்கு தேவனை கண்ணோக்கி பார்த்து முன்ன போட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அநேக வாசல்கள் திறக்கப்படும். ஆனால் அந்த ஆசீர்வாத வாசல்கள் திறக்கப்படாமல் அதை தடுத்து நிறுத்துறதே நம்மளுடைய சிந்தை. அந்த சிந்தைக்குள்ளே ஏற்படுகிற அவ்விசுவாசம். ஐய நடக்குமா, நமக்கெல்லாம் நடக்குமா? உங்களுக்கு தாங்க நடக்கும். உங்களை தாங்க நேசிச்சாரு, உங்களை தாங்க அவர் கூட்டி சேர்த்தாரு, உங்களை தாங்க இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. அப்போ தேவன் செய்ய நினைப்பது தடைப்படாது. மாம்சமாக நாம தான் தடையை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் மன்னிக்கணும். 2வது நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம், விசுவாசத்தோடு இருக்கணும். நம்மளுடைய விசுவாசம் எல்லாத்துலேருந்தும் நம்மளை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:30 எடுங்க கடைசியாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராதுங்கிறாரு. இன்னைக்கு யாருங்க நீதிமான்? என்ன சத்தமே இல்லாமல் இருக்கீங்க? இவ்வளோ நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ இருக்குதுன்ற மாதிரி இருக்குங்க. சிஸ்டர்ஸ் நாம தான் அந்த நீதிமான். அப்போ நாம நீதிமான்ற பட்சத்தில் நமக்கு எந்த பாதகமும் வராது. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நம்ம நீதிமான்னா நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம் இருந்தாதான் நீதிமான். நானும் நீதிமான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இதை பாட்டா மட்டும் பாடக்கூடாது. அல்லேலூயா. பாட்டா மட்டும் நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஜெயத்தை கொடுக்காது. நீதிமான்னா நாம் விசுவாசத்தோடு இருக்கணும். ஆண்டவர் இங்கே சொன்னது அதுதான். அதாவது என்னது? நீதிமான் வாசிங்க திரும்ப. ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம நீதிமான், நம்ம விசுவாசத்தோட இருக்கோம். அப்போ விசுவாசம் இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? பின்வாங்கி போனா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்ப நம்ம பின்வாங்கி போறோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பாரா? இருக்க மாட்டாரு. அப்ப நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் நாம எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். நாம பின்வாங்கி போனோம்னா ஆண்டவர் நம்ம மீது பிரியமா இல்லைன்னாக்கா நாம இருக்கிறதுக்கு நம்ம செத்துறலாம். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் இல்லைன்றதை நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியல. ஏன்னா என்னை ஒவ்வொரு நிமிடமும் நடத்தி கொண்டு இருக்கிறவர் அவர். அவரோடு நடை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டோட நல்லா பழகிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு நல்லா பழகிறவன் திடீர்னு பேசலன்னா என்ன ஆகும்? ஐயோ என்ன எனக்கு அந்த இது உண்டு, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா, ஏன் அவன் அப்படி இருக்கான், எதுக்கு இருக்கான்? ஆனால் அவனை கூப்பிட்டு காட்டா இருக்காது, அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்ம மனசு அப்படியே துடிக்கும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். இதே தான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உங்களை விட்டு பிரிஞ்சார்னு வச்சிங்களேன், நாம் இருக்கிறதே வேஸ்ட்டு. நாம் இருக்க முடியாது சொல்லப்போனாக்கா. ஏன்னா நம்ம போகிற காரியம் எல்லாத்துலேயுமே அடிபட்டுட்டு இருப்போம். இன்றைக்கி நான் போகிறேன், இப்படி நடக்கிறேன்னா இங்கே முட்டுதுனாக்கா அவர் தடுப்பார். அங்கே கால் இடற போகுதுன்னா அவர் தடுப்பார். கீழே போனால் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தடுத்து என்னை காத்துக்கிட்டு இருக்கனால அவர் என் கூட இருக்காருன்னு தெரியுது. அவர் இல்லைன்னா இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டு போகிறதுக்குள்ள 10 தடவை விழுந்து எழுந்திரிச்சிருவோம் நாம். அதுதான் உண்மை. ஏன்னா அவரு உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அப்படின்றிருக்காருன்னா வசனம் தானே சொல்லுது. கிடையாதுங்க, அந்த வசனம் தான் நம்மளை காக்குது.
இந்த நிமிஷம் வரை நம்ம எங்கேயோ போகிறோம், எப்பயோ போகிறோம், எத்தனை மணிக்கோ போகிறோம், நைட்டு போகிறோம், 2 வீலரில் போகிறோம், நடந்து போகிறோம். ஆனால் நம்மளை இந்த நிமிஷம் வரை காத்துக்கிட்டு இருக்கிறது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை எல்லாம் சேரும் பொழுது தேவன் மீது வருகிற இந்த விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த நாள்லையும் இந்த 2 காரியங்களை நல்ல மனசில் வச்சுங்க. இப்போ நான் எதுக்கு இந்த இதை வந்து ஆண்டவர்கிட்ட போன மாதம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காட்டினப்ப, இந்த புதிய வருடத்துக்குள்ளே நம்ம போகிறோன்னாக்கா ஆசீர்வாதத்தோடு போகணும். அல்லேலூயா. இதுவரை போனது போட்டும், இன்னைய வரை போனது போட்டும். இனிமே நாம் போகும்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் பார்த்து அங்கே பவுலுக்கு பாம்பு கடிச்சு அவன் சாகலன்னு என்ன சொன்னாங்க? இவன் தேவனாக இருப்பானோ, இவனுக்கு அங்கேயும் பொழைச்சிக்கிட்டான், இங்கேயும் பொழைச்சிக்கிட்டான், இவன் அப்போ கடவுளாக இருப்பானோ அப்படின்ற எண்ணம் வந்தது பார்த்தீங்களா? அந்த எண்ணம் மற்றவங்களுக்கு நம்மளை பார்த்தா வரணும். ஆனால் கடவுளை போலன்னு சொல்லக்கூடாது. இவனோடு இயேசு இருக்கிறார், இவனோடு தேவன் இருக்கிறார் அப்படின்னு உலகத்தார் பார்க்கும் வண்ணம் இந்த 2025க்குள் நுழையும் பொழுது ஆசீர்வாதங்களோடு நாம் போகணும். அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சிட்டோம். இன்னைக்கு விசுவாசத்தை காத்துக்கணும். எந்த சூழ்நிலையும் எதுவே வந்தாலும் சரி விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தேவன் நம் மீது பிரியமாக இருப்பார், நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா இந்த நாளில் நாம் இந்த செய்தியை பார்த்துருக்குறோம். இனி வர நாட்களில் அடுத்தடுத்து இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அதை பார்ப்போம். அல்லேலூயா.